போகிறத பாருங்கள். உங்களால் முடிஞ்சு வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் தண்ணீரை எல்லாருக்கும் தானமாக கொடுங்க. அது மிகப்பெரிய புண்ணிய காரியம். கோபுரத்தை பார்த்து மலையே தான் சிவன். அங்கே திரும்ப சொல்கிறோம், திருவண்ணாமலைன்றது அந்த மலையை தான் சிவனாக இருக்கார். நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் லிங்கம் இருக்குதுன்னு தான் நேதி. அதனால் தயவு செஞ்சு இங்கே போயிட்டு அப்படி போனோமா அந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம். போனீங்களா அந்த ஊரில் இறங்கின உடனே கிரிவலத்தை ஆரம்பிச்சிருங்க. அது முருகப்பெருமான மந்திரமாக இருக்கட்டும், அம்மன் மந்திரமாக இருக்கட்டும், ஆஞ்சநேயர் மந்திரமாக இருக்கட்டும், விநாயகப் பெருமாள் மந்திரமாக இருக்கட்டும், எந்த மந்திரங்கள் நீங்கள் உபதேசம் பெற்ற மந்திரமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரமோ இருந்தால் தயவு செஞ்சு அதை மனசுக்குள்ளே சாண்டிங் பண்ணி சுற்றுங்க. முதல்ல அந்த பயணம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல எப்பவுமே எங்கள் குலதெய்வத்திட்ட அனுமதி வாங்கணும். ஐயா திருவண்ணாமலை போக போகிறேன், கிரிவலம் போக போகிறேன் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்திட்ட முதல்ல அனுமதி வாங்கணும். ஏன்னா அந்த அனுமதி தான் உங்களை நல்லபடியாக வச்சுக்கும். ரெண்டாவது, அங்கே போனீங்கன்னா பூதநாராயணன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் திருவண்ணாமலைய காவல் தெய்வம். கோயில் பக்கத்துலேயே இருப்பார். அந்த நாராயண பெருமாள்